ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்த்துட்ருக்கீங்கன்னா, பீஃபோட கறி சூப் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஆக்சுவலாக இப்போ பீஃப் கிரேவி செய்யணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு அதை தனியாக வேக வச்சு எடுத்துக்குவீங்க. மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, வெறும் கறியை கழுவி மஞ்சத்தூளும் கொஞ்சோண்டு உப்பு போட்டு வேக வச்சு எடுப்பாங்க. ஓகேங்களா? அப்படி நீங்கள் செஞ்சு கிரேவி செஞ்சிங்கன்னா அது பீஃப் வந்து சக்கை மாதிரி அது தனியாக தெரியும். ஸோ நம்ம இப்படி செய்யறதுனால அதுலேருந்து நமக்கு சூப்பும் கிடைக்கும், ப்ளஸ் அந்த பீஃபை வந்து சுக்காலேருந்து எடுத்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இது வீடியோவில் எப்படி வேக வைக்கணும் அப்படின்ற கண்டென்ட்டை தான் காட்டுறேன். இதில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நான் நிறைய இன்க்ரீடியன்ஸ் போட்டிருப்பேன். இது இப்படி போடுறதுனால நீங்கள் என்ன கிரேவிக்கு கொடுக்குறீங்களோ அந்த கிரேவிக்கு கொடுக்கக்கூடிய அனைத்து இன்க்ரீடியன்ஸும் இதில் ஜூசினஸோடு நமக்கு கிடைக்கும். நான் இதில் பார்த்தீங்கன்னா ஆனியன், டொமேட்டோ, பச்சை மிளகா, கொத்தமல்லி, கொஞ்சோண்டு பெப்பர், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் இஞ்சி பூண்டு, கரம் மசாலா பவுடர், இது எல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி. ஓகேங்களா? நிறைய தண்ணி ஊற்றினா நம்ம விசில் வைக்கும் போது ஃபுல்லாக வெளியே வந்துடும். சரியா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 1.5 டம்ளர் டீ டம்ளரில் 1.5 டம்ளர் தண்ணி போட்டுக்குவோம். போட்டுட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு 2 விசில் வந்து ஃபாஸ்ட்டாக வச்சு நம்ம கொடுக்கணும். அதுக்கப்புறமாட்டி அடுப்பை வந்து சிம் பண்ணிடணும். ஆக்சுவலி இப்படி நீங்கள் பண்ணிங்கனாக்கா இதை வந்து நீங்கள் மேக்ஸிமம் சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு இந்த சூப்பையே சாதத்தில் போட்டு நீங்கள் கொடுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா இந்த சூப்பை நீங்கள் நார்மலாகவே அப்படியே எடுத்து குடிச்சிக்கலாம். மேக்ஸிமம் பீஃப் பெப்பர் சுக்கா செய்கிறவங்க வந்து தண்ணி யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த தண்ணி நமக்கு வேஸ்ட்டாக கூட ஆகாது, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இதை குடிக்கும் போது. நான் இப்போ இந்த இதுலேருந்து எடுக்கிற சூப்பை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சரியான டேஸ்ட் இருக்குங்க. அதே மாதிரி சக்கையாக அந்த பீஃப் தனியாக வேக வச்சோன்ற ஃபீலே இருக்காது நம்ம சுக்கா சாப்பிடும்போது. அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்கள் இதில் பார்த்தாலே தெரியும். அது பாருங்கள், நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். நான் வெறும் ஸ்பூன், கையால் கூட இல்லை, ஒரு ஸ்பூனால் கரண்டியால் தான் நான் உங்களுக்கு வந்து அதை இப்படி நசிச்சு காட்டுறேன். அது அவ்வளோ அழகாக கட் ஆகும். நீங்கள் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சூப்பராக பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம பீஃப் வாங்கும் போது மேக்ஸிமம் வந்து வெறியும் வந்து போன்லெஸ்ஸாக வாங்காதீங்க. போன்லெஸ் நீங்கள் கெபாபு சீக் செய்யணுன்னா ஓகே, ஆனால் இந்த மாதிரி சுக்காலாம் செய்யணுன்னா கொஞ்சம் வந்து போனோட கொஞ்சம் வந்து அந்த ஃபேட்டோடு வாங்கினீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நான் கொஞ்சம் கூட ஆயில் யூஸ் பண்ணல, ஆனால் பாருங்கள் எவ்வளோ ஆயிலியாக சரியான கண்டென்ட்டில் இருக்குது. இப்போ இந்த சூப் வந்து ஒரு பவுல் வரைக்கும் வரும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பர்சன் குடிக்கலாம், ஒரு குழந்தைங்களுக்கு சாதத்தில் கொடுக்கலாம். அவ்வளோ ஹெல்த்தி இது. நல்லா ஹைஜீனிக்கான ஃபுட்டு, நல்ல ரொம்ப டேஸ்டி. வீட்லேயே இவ்வளோ ஹெல்த்தியாக இவ்வளோ சூப்பராக செய்யலாம். வெளியே போய் எவ்வளவோ சூப் குடிக்கிறோம், ஆனால் இது பெஸ்ட்டு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு